ஆமென். அப்படியே கண்களில் மூடலாமா? தேங்க்யூப்பா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், மகத்துவம் நிறைந்தவர். நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் அப்பாவை துதிப்போமா? மகத்துவம் நிறைந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் மகத்துவம் உள்ளவர். உம்மை போல தெய்வம் இல்லையே. ஆவியானவரே, சத்தத்தை உயர்த்தி அப்படி துதிங்க. 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆவியில நிறைந்தவர்களாய் எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகத்துவம் நிரப்புவதாக. சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி எங்களை காத்தவர், எங்களுக்கு முன்பதாக இருக்கிற சில எரிகோ கோட்டைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில் தகர்த்து போடுவீராக, தகர்த்து போடுவீராக. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கியவர்களை விடுவிக்கிறார் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் எங்களை சூழ கர்த்தர் தூதர்களை பாளையம் இறக்கி எங்களை விடுவிப்பீராக. கட்டுக்கள் இருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக, சமாதானமின்மைகள் மாறுவதாக, எதிர்கால பயங்கள் நீங்குவதாக. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு, we love you Father God. ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். விண்ணப்பமா சொல்லும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தானிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தானிலே என்னாலும் மூடிக்கொள்ளோ. ஆவியானவரே, ஆவியானவரே, எல்ரோயி, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றின் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றின் புகலிடமே. கடும் மழை, கடும் மழையின் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஓ கடும் மழையின் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவர், அன்பு நேசர், ஆட்கொண்டு நடத்தும். ஆவியானவரே,
கண்களை மூடி கடைசி ஒரு 5 நிமிடங்கள் அப்பாவை உயர்த்துவோம். ஆவியானவரே நொறுங்கொண்டவர்களையும் நறுங்கொண்டவர்களையும் விடுதலையாக்குகிறவரே, இந்த நாளில் எங்களை விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவர். திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவோம். ஓ எங்கு செல்ல, என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். எங்கள் கரங்களை பிடித்து நடக்க பழக்குவியும். எங்கு செல்லவே, என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஏகோபித்து சொல்லும் சத்தத்தை உயர்த்தி, ஆவியானவரே மேரா ஷேகரே. Holy Spirit shemalat rima malala tere. Oh பரிசுத்த சத்தத்தை உயர்த்தி சொல்லும். ஆவியே, ஆவியானவரே மேலாராஷே தரலாலாலாதே ரீவா மமலலா தோரோரோ ஷேகேதாரலாலாலா ரீவா மமலா தோரோரோ ஷேகேதாரா. ஓ மகிமை மேல் மகி, மகிமை மேல் மகி, மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. சத்தத்தை உயர்த்தி ஆவியானவர் சொல்லி முடிப்போமா? உங்க பலத்தோடு கூட ஷேதாராலா. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். ஓ முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆவியானவரே நல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி 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 சொல்கிறோம். உம்முடைய மகத்துவங்களால், உம்முடைய வல்லமையால், உம்முடைய தயவால், உம்முடைய மகிமையால் கர்த்தர் எங்களை விடுதலையாக்கி உயர்த்தி பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அடைப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதா. பரிசுத்தரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சோர்வுகள் மாறுவதா, மன சோர்வை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்திலே மறக்கப்படுவதாக. கர்த்தர் எங்களுக்காக தூதர்களை பாளையம் இறக்குவீராக. எங்களுக்காக உதவி செய்ய யாருமில்லையே என்ற எண்ணங்கள் மாறுவதாக. ஒரு மகா பெரிய சேனை மரத்திலிருந்து எங்களுக்காக அருளப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அடுத்து என்ன செய்ய வேண்டும், வழி என்ன, வழியை காணவில்லையே என்ற எண்ணங்கள் மாறி எங்கள் கண்களை திறப்பீராக. கண் திறக்கப்பட்டவர்களா எங்களை மாற்றுவீராக. யூதராஜ சிங்கம் எங்களுக்கு முன்பதாக செல்லுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நாங்கள் நன்றி சொல்கிறோம். விடுதலைக்காக, சுகத்திற்காக, தந்த பாதைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்களுக்கு முன்பதாக கோணலானவைகளை செவையாக்குகிறது, கரடானவைகளை சமமாக்குகிறது. மகிமையாய் நிறைங்களை நடத்துவீரா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு காண்பித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரசன்ட் தட் வேர்ட். லூகாவின் சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். In English, Luke chapter 15 verse 8. லூகா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை
நாம் வாசிக்கலாம். நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். சேர்ந்து முடிந்தவர்கள் என்னோடு இணைந்து வாசிக்க கேட்கிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு உவமை தான் இது. ஆனால் அந்த உவமையை கொஞ்சம் நம்ம நல்லா புரிந்து கொள்வதற்கு நம்ம அதை கொஞ்சம் சிந்தனையில் கொண்டு வந்து 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு ஸ்திரீயை நம்ம அப்படியே ஒரு இமேஜினேஷனில் கொண்டு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இல்லைன்னா நம்முடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றை தொலைத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா வந்து தன்னிடத்துல 10 வெள்ளிக்காசு இருக்குது, ஆனால் அதில் ஒரு வெள்ளிக்காசை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இழந்துட்டாங்க. தமிழில் வந்து நம்ம அதை மிஸ்டுன்னு இங்கிலீஷில் சொல்லலாம், ஆனால் காணாமற் போய், அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா ஷி லூஸ் ஒன் பீஸ் அப்படின்னா ஷி லாஸ்ட் இட், அவள் அதை இழந்து போனாள். அல்லேலூயா. தன்னிடத்தில் இருந்த, தன் கைகளில் இருந்த தன்னுடையதாகிய அந்த 10 வெள்ளிக்காசில் ஒரு காசை அவள் இழந்து போன போது, அது காணாமற் போன பொழுது அந்த ஸ்திரீ எடுத்த உடனே தேடலை. அந்த ஸ்திரீ செய்த ஒரு விஷயம்தான் விளக்கை கொளுத்தி. அல்லேலூயா, ஆமென். இருட்டுக்குள்ளே எவ்வளோ நேரம் தேடினாலும் சில விஷயங்கள் நம்ம கைகளில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் விளக்கை கொளுத்தி வெளிச்சத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸில், வெளிச்சத்தினுடைய தாக்கத்திற்கு உள்ள ஒரு தேடுதலை செய்யும் பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவள் வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம், அந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அல்லேலூயா. ஷீ ஃபவுண்ட் இட். அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் செய்த முதல் விஷயம் என்னன்னா விளக்கை கொளுத்துகிறது. எனிதிங் விச் இஸ் லாஸ்ட் அதை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா வெளிச்சம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் இருளுக்குள் இருக்கிறது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? the world is inside the darkness. உலகம் இருளுக்குள் இருக்கிறது. ஆனால் இந்த இருளான உலகத்தில் வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கரங்களிலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளையே ஆண்டவர் வெளிச்சமாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சம் எப்பொழுது என்லைட் ஆகுதோ அப்போ நம்முடைய கைகளிலிருந்து இழந்து போன எல்லாவற்றையும், எனிதிங் விச் இஸ் லாஸ்ட், அதை ஆண்டவர் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி தருவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலே ஆண்டுடைய சமூகத்தில் நான் இந்த காலை வேலைக்காக கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்னன்னா, ஐ எம் கோயிங் டு ரெஸ்டோர். எதையெல்லாம் என் ஜனம் இழந்ததோ அதை திரும்ப அவர்கள் கைகளிலே கர்த்தர் கொடுக்க இன்றைக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். லார்ட் இஸ் ஹியர். ஆண்டவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, உங்கள் கைகளிலிருந்து எவைகள் பறிக்கப்பட்டதோ, உங்கள் கைகளிலிருந்து எவைகள் திருடப்பட்டதோ, அல்லேலூயா, ஆமென். பறிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. திருடுறதுனா நம்ம அயர்ந்த நேரம் பார்த்து நம்ம வேற எதையோ ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிறத நம்முடையதை எடுத்துகிட்டு போகிறது. ஆனால் பறிக்கிறது அப்படின்னா நம்ம கண் பார்க்க, நம்ம கான்ஷியஸில் இருக்கும்போது, பார்த்துருக்கீங்களா செயின் ஸ்நாச்சிங்? அது எப்படி செய்கிறாங்க ரோட்டில்? அந்த அம்மா கண்ணு பார்க்க, அந்த அம்மா நடந்து போகும்போது பின்னாடி வந்து அந்த செயின் எப்படி ஸ்நாச் பண்ணிவிட்டு அவன் வண்டியில் வேகமாக போவான். இந்த அம்மா கண் பார்க்க அது நடந்தாலும் அந்த அம்மாவால் ஒன்றுமே செய்ய முடியாது, நின்று கத்த தான் முடியும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வரேன்? அதுதான் பறிக்கப்படுதல். நம் கண் பார்க்க நமக்கு தெரிந்த சில காரியங்களை சத்துரு பறித்திருக்கலாம். நாம் அயர்ந்த நேரத்தில், நாம் கவனம் சிதறி இருந்த நேரத்தில் நம்முடையதை சத்துரு எடுத்திருக்கலாம். அப்படி இல்லையா, நம்முடைய கவனக்குறைவினால எப்படி இந்த அம்மா அதை இழந்து போனாங்களோ அப்படி நீங்கள் ஒருவேளை சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், the Lord is able to restore anything which is lost, anything which is stolen, anything which is snatched from you. இந்த உலகத்திலே சத்துருவினால் உங்கள் கைகளிலிருந்து பறிக்கப்பட்ட, திருடப்பட்ட, நீங்கள் இழந்து போன எதையும் என் கர்த்தராலே திருப்பி கொண்டு வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினாலே நான் அவனை விடுவிப்பேன். ஆமென்,
அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தெய்வம். இன்னைக்கு ஆண்டவர் அதை திருப்பி கொடுப்பதற்கு இன்றைக்கு உத்தரவாதியாய் ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிறார். உங்கள் லைஃப்பில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் எதையுமே நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்றதுக்கு யூ நீட் லைட். நான் லைட்டை எதோடு ஒப்பிடுறேன் அப்படின்னு சொன்னால் ரெவலேஷனோட ஒப்பிடுறேன். வெளிப்பாடுகள். அல்லேலூயா. வெளிப்பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாகவே நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ரெவலேஷன், வெளிப்பாடுகள். என் இயேசு யார் என்ற வெளிப்பாடு, நான் யார் என்ற வெளிப்பாடு, என் சத்ரு யார் என்ற வெளிப்பாடு, இந்த உலகம் எதற்குள் இருக்கிறது என்ற வெளிப்பாடு. அல்லேலூயா. கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற திட்டங்களை குறித்த வெளிப்பாடு. இதையெல்லாம் ஒரு கிறிஸ்தவ சகோதரனும் சகோதரியும் அறிந்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சோம்னா இந்த உலகத்தில் எவைகள் நம் கைகளிலிருந்து பறிக்கப்பட்டாலும் the Lord is able to restore it. கர்த்தர் அதை திரும்பவும் நமக்கு கொடுப்பார். அதனால இன்றைக்கு கர்த்தர் சில விளக்குகளை கொளுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். சிலருக்குள்ள அந்த அக்கினிய ஃபயரை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறார். ஆமென். நீங்க ஏதோ பொருட்களை, நீங்கள் இழந்த சில காரியங்களை ஒருவேளை நீங்க ரெஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம், உங்களுக்குள் முன்பு ஒரு நாள் பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கை, அந்த அக்கினியை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்குள்ள இக்னைட் பண்ண விரும்ப. எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த ரட்சிக்கப்பட்ட புதிதில் உங்களுக்கு இருந்த அந்த ஃபயர்? ஆண்டவர் உங்களை சுகமாக்கின அந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்த ஒரு ஃபயர், உங்க வாழ்க்கையின் பெரிய சவால்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் பற்றி எரிந்தது. ஆனா இன்றைக்கு அந்த ஃபயர் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார் உங்களை இன்னும் கொழுந்து விட்டு எரிய. ஏன்னா இந்த விளக்கு எரிந்தால் இழந்தவைகள் திரும்ப கிடைக்கும். இந்த விளக்கு எரிந்தால் காணாமற் போனவைகள் உங்கள் கைக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. பிஃபோர் ரெஸ்டோரிங் எனிதிங், நமக்குள்ளே கர்த்தர் ஒரு அக்கினியை, ஒரு விளக்கை வைத்திருக்கிறார். ஆமென். அந்த விளக்கை கர்த்தர் இன்னைக்கு மறுபடியும் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். எதை நீங்கள் இழந்த எதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் திரும்ப தருவதற்கு முன்பாக நீங்கள் மங்கி எரிகிறவர்களா இருப்பீங்கன்னா, ஒருவேளை ஒன்ஸ் அப்பான் த டைம் யுவர் ஃபயர், யுவர் இன் ஃபயர், ஆனால் இப்போ அது குறைந்து போயிருக்கோன்னா கர்த்தர் உங்களை மறுபடியும் 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 அந்த அக்கினிக்குள்ளாக இன்னும் 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 கொழுந்து விட்டு எரிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. எலியாவின் நாட்களில் நம்ம பார்க்குற ஒரு காரியம், இந்த டைம் ஆஃப் எலைஜா, அந்த சீசனில் என்ன நடக்குதுன்னா பெரிய பஞ்சத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அல்லேலூயா. பெரிய சவால்கள். ஏன்னா இதற்கான காரணம் தவறான பலிபீடங்கள் அநேக இடங்களில் கட்டப்பட்டிருந்தது. பாகாலின் பலிபீடங்கள் கட்டப்பட்டிருந்தது. பாகாலுக்கு தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பியிருந்தாங்க. அந்த சீசன் மிகவும் கடினமான ஒரு சீசன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நாட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது மிகவும் சேலஞ்சிங்கான ஒரு சீசனில் தான், எதிர்மறையான ஒரு சூழலில் தான் இயேசு இந்த பூமிக்கு பிறக்கிறார். அல்லேலூயா. நான் நம்புகிறேன், கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் அநேகம் நடக்கத்தான் கர்த்தர் நம் மூலமாக ஒரு பெரிய ஜெயத்தை வெளிப்படுத்துவார்.
ஹல்லேலூயா. அது ஒரு வாய்ப்பு. எவ்வளவு எதிர்மறையா சூழலா இருந்ததோ அந்த சூழல்ல கர்த்தர் எலியாவுக்குள்ள ஒரு அக்கினியை வைத்திருந்தார். நமக்குள்ள இருக்கிற அக்கினி தான் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கண் பார்க்க அது வெளிப்படும். அவருக்குள்ள ஒரு அக்கினி, ஒரு ஃபயர் கொழுந்து விட்டு இருந்தது. எலியாவை குறித்து நம்ம பைபிள் எடுத்தாலே எலியா இஸ் a மேன் ஆஃப் ப்ரேயர். சத்தமா சொல்லுங்க, அவர் ஒரு ஜெப வீரன். சத்தமா சொல்லுங்க, ஜெப வீரன். அந்த அக்கினியை நம்ம எப்பொழுதும் இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அந்த அக்கினிக்கு தேவையான ஒன்று எண்ணெய். கரெக்டாக இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஃபயர் அப்படி இருக்கணும்னா நீங்கள் பாருங்கள், அதனால தான் பைபிள் சொல்லுது ஃபர்வெண்ட். இந்த ஆங்கில வார்த்தை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃபர்வெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. அந்த ஃபர்வெண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொதிநிலை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கொதிநிலை. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியை வச்சு இந்த தண்ணியை தொட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வேகமாக போய் அந்த தண்ணியை தொட்டதுக்கு அப்புறமா தான் அந்த தண்ணி சூடாக இருக்கா, இல்லை அந்த தண்ணி நார்மல் டெம்பரேச்சர் இருக்கா, இல்லை அது கோல்டு வாட்டரான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு, உங்களை பார்த்து சிஸ்டர் அந்த தண்ணியை தொடுங்க அப்படின்னா நீங்கள் தொடுவீங்களா? யூ வில் நாட். தொட பயப்படுவீங்க. ஏன்னா அது கொதி நிலையில் இருக்கு. ஹல்லேலூயா. வேதத்தில் ஜபத்தை குறித்து சொல்லும் பொழுது பைபிள் ஒரு ஜபத்தை கிறிஸ்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? ஃபர்வெண்ட் பிரேயர், கொதிநிலை ஜபம். நம்முடைய ஜபம் அனல் உள்ளதா இருந்துச்சுன்னா சத்துரு தொட கூட பயப்படுவான். தொட்டதுக்கு அப்புறமா prayer is always, நல்லா புரிஞ்சுக்கோங்க, prayer is always preventive and curative. அதாவது ஜெபம் என்பது ஒரு சில பிரச்சனைகளை தடுக்கும், வந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் செய்யும். அல்லேலூயா. ஆனா ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, சவால்கள் வருவதற்கு முன்பாகவே அதை டிஃப்யூஸ் பண்ற, ஆவிக்குரிய மண்டலத்தில் அதை அதமாக்குகிற, அதை அழிக்கிற பவரை ஆவிக்குரிய அபிஷேகம் பெற்ற நமக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஃபர்வெண்ட் கிறிஸ்டியனா, ஒரு கொதிநிலை கிறிஸ்தவர்களாக, உலகம் தொட பயப்படுற, சத்துரு தொட பயப்படுற ஒரு கொதிநிலை கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். நம்புறீங்களா? கர்த்தர் நம்மை அப்படி இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போற, நமக்குள்ள அப்படி ஒரு மாற்றத்தை, நமக்குள்ள அப்படிப்பட்ட, ஒருவேளை நீங்க சூடா இருக்கிறீங்க ஆனா பார்க்கும் பொழுது நீங்க சூடா இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, தொட்டாதான் தெரியுதுன்னு இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இன்னும் அனலாக்க விரும்புகிறார். எலைஜா இஸ் a man of prayer. அவருடைய ஜெபம் தான் அவரை என்ன செய்தது அப்படின்னா ஒரு அனலுள்ள மனுஷனாய், சத்துருவுக்கு சவால் விடுகிற ஒரு மனுஷனாய் மாற்றினது. இந்த வேத புத்தகத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபத்தை பார்க்குறோமோ அப்பெல்லாம் ஹெவன்ஸ் இன்டர்வென்ஷனை பார்ப்போம். எப்பொழுது ஒரு பரலோகம் தலையிட வேண்டும் என்று சொன்னால் பரலோகம் ஒரு மனிதனுடைய உதடுகளை பார்த்து கொண்டிருக்கும். ஏன்னா பூமியை கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இந்த பூமியில எதை கர்த்தர் செய்யணும்னாலும் அதுக்கு ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுவார். இயேசுவை இந்த பூமிக்கு கொடுக்கணும். ஜீசஸ் கிரைஸ்ட், the Messiah of the world, பூமிக்கு வரணும்னா அவர் கேப்ரியேலை மரியாளுக்கு அனுப்புவார். Heaven will come and stand before Mary. Hallelujah, hallelujah. நீங்க பைபிள்ல பாருங்க, எதை சொல்லணும்னாலும் எதை செய்யணும்னாலும் ஆண்டவர் ஒரு மனிதனை தேடி வந்து நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனிடத்துல வந்த அந்த திட்டங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை 430 வருஷம் போராடிட்டு இருக்கிற அவங்கள விடுதலை ஆக்கணும்னு கர்த்தர் நினைச்ச உடனே ஆண்டவர் போய் மோசேக்கு முன்பாக நின்று மோசேயை கர்த்தர் அக்கினியால் சந்திக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு சந்திப்பு நம்முடைய திருச்சபைக்கு, அக்கினியின் சந்திப்பு, an encounter with a fire, an encounter with a fire. அப்படிப்பட்ட ஒரு அக்கினியின் சந்திப்பை நாம் பெற்றதுக்கு அப்புறமா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி ஒரு ஃபர்வெண்ட் பிரேயர் செய்த ஒரு கூட்டத்தை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். அதுதான் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற சபையார். இவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆக்ஸ் சாப்டர் 12 verse 1. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அல்லேலூயா. இப்ப சபை சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுது, சபைகளுக்கு விரோதமாக துன்பங்கள் நடக்குது. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் கொலை செய்ததுக்கு அப்புறம் 3ஆம் வசனம் தான் உங்களுக்கு முன்பாக நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்ச வசனம்.
அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். ஹல்லேலூயா. என்ன செய்திருக்கிறான்? ஃபர்ஸ்ட் யாக்கோபை பிடிச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்துல ஒரு மனிதனை சத்துரு பிடித்து அந்த மனிதனை கொண்டு அந்த குடும்பத்தை கலங்க பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஓகே, அந்த அவர் தானே அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் மற்றும் ஒரு நபரை பிடிக்க தொடருவான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சரி, இதுதானே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணும்போது he will chase another person, he will chase another circumstances. நம்ம லைஃப்ல ஓகே, இந்த காரியத்தை தான் சத்ரு அட்டாக் பண்றான் அப்படின்னா நீங்க அந்த அட்டாக்கை ரொம்ப லெத்தார்ஜிக்கா எடுத்துக்கும் போது அடுத்த கட்டத்தை அவன் தொடர்வான். அந்த வசனம் எப்படி இருக்கு? தொடர்ந்தான். ஆனா அது ஆங்கிலத்தில் நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. he proceeded further, he proceeded further. ஓகே, நம்ம இதை செஞ்சு பார்ப்போம், இதுக்கு இந்த வீட்டில் யாருமே வாய் திறந்து ஜெபிக்கலனா இன்னும் கொஞ்சம் செய்வோம், இன்னும் அடுத்தது செய்வோம், இன்னும் அடுத்தது செய்வோம். அதனால தான் கிறிஸ்தவர்கள் துன்பங்களை கண்ட உடனே ஜபத்தை நிறுத்தக்கூடாது, ஜபத்தை கூட்டணும். போராட்டங்கள் வந்த உடனே நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சேன், ஆனால் ஆண்டவர் ஏன் எனக்கு போராட்டத்தை அனுமதிச்சாரு? நான் இவ்வளோ நாள் கர்த்தருக்கு காத்திருந்தேன், நான் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கேன், நான் சபைக்கு ஒழுங்காக வரேன், இவ்வளவையும் நான் செஞ்சு எனக்கு ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதிக்கிறான்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஜபத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா he will proceed further. இன்னைக்கு நம்ம என்ன ஜபம் செய்ய போகிறோம் தெரியுமா? இந்த fervent prayer, இந்த கருத்துள்ள அனலுள்ள ஜபத்தினாலே தொடர நினைக்க சத்துருவுக்கு ஒரு முடிவை கட்ட போகிறோம். if you want to proceed, உங்கள் லைஃப்பில் அடுத்த நிலையில் ஓகே இதை தான் நம்ம செஞ்சோம், அடுத்து கொஞ்சம் அப்படின்னு அவன் தொடர நினைப்பான் என்றால் இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் அவன் திட்டங்களை யாதமாக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக எரிகிற ஒரு விளக்கின் மூலமாக அநேகர் பாருங்க, யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுது, பிரகாசிக்கிற அவன் வெளிச்சத்தினால அநேகர் சந்தோஷப்பட்டாங்க. ஒருத்தர் விளக்கு எழுகிறவர்களாக இருந்தா, ஒருத்தர் அனல் உள்ளவர்களாக இருந்தா, ஒருத்தர்கிட்ட அந்த லைட் இருந்தா அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்க அந்த லைட் உள்ள பர்சனால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது என்னை ஆச்சரியப்படுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, he proceed further. ஓகே, யாக்கோபை முடிச்சிட்டோம், இப்போ அடுத்து நம்ம யார்கிட்ட போகலாம்? பேதுரு கிட்ட போகலாம். அப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணும் பொழுது தான் சபை உணர்வடைகிறாங்க. என்ன உணர்வடைந்தார்கள் என்று சொன்னால் ஜெபிக்க தொடங்குறாங்க. அல்லேலூயா, ஜெபிக்க தொடங்குறாங்க. அந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நீங்கள் வாசிக்கும் போது ஆக்ட்ஸ் சாப்டர் 12 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போ பேதுரை பிடித்தவர்கள் சிறைகளுக்குள்ளே வைத்த உடனே அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடைய ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சபையார் எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஊக்கத்தோட. அது தமிழில் ஊக்கமானு இருக்கு, ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா நிறுத்தாமல் ஜெபம் பண்ணினாங்கன்னு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஆல்ரெடி ஜெபிக்கிற குடும்ப தலைவி தான், நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஒரு குடும்ப தலைவர் தான், நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஒரு வாலிப பிள்ளை தான். ஆனால் நிறுத்தாதீங்க. வித்தவுட் சீசிங், ஊக்கத்தோட, இன்னும் ஊக்கத்தோட. யாக்கோபுக்காக ஜெபிச்சோம், ஒருவேளை யாக்கோபு போயிட்டாரு, இப்போ நம்ம எப்படி, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இல்லை நம்ம ஒருவேளை அவங்க யாக்கோபுக்காக ஜெபிச்சிருந்தாலும் கர்த்தர் காப்பாற்றிருப்பார். அவங்க எப்போ உணர்வடைகிறாங்க? இல்லை, மறுபடியும் நம்ம பேதுருவையும் சாக கொடுக்கக்கூடாது. இட்ஸ் டைம் தட் வி ரைஸ் அப். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த டைம் உங்களுக்கு ஒரு அவேக்கிங் கால். நீங்கள் உங்கள் ஜபத்தை இன்னும் கூட்ட, நீங்கள் இன்னும் உங்களுடைய அக்கினியின் அளவை கூட்ட, அல்லேலூயா, இன்னும் தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்க ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஏன் தெரியுமா? அப்படி இவங்க இந்த இடத்துல ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. சிறைச்சாலைக்குள்ளே நம்ம வேதத்தில் வாசிக்கிறபடி தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் பரலோகம் தலையிடணும்னு ஆசைப்படுறேன்? அல்லேலூயா. பரலோகம் தலையிடணும், ஹெவன்ஸ் இன்டர்வென்ஷன் என் வாழ்க்கையில் நடக்கணும். தேவன் தலையிட்டு சில காரியங்கள் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் வார்த்தையினால, பொருட்களினால, பணத்தினால, மனிதர்களால சில பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு வேதனையாக இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் அப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆனால் உங்களுக்கு வலி இருக்கும், பட் டாக்டர் சொல்லுவாங்க நார்மல். எவ்வளோ பேர் பேசினாலும் சில பிரச்சனைகள் மாறாது. அப்போ தான் கர்த்தர் தலையிடுவார். என்னோடய லைஃப்பில் எனக்காக மனிதர்கள் பேச இல்லாத சமயங்கள் உண்டு. என் பக்கத்தில் நின்று
இந்த பொண்ணுக்காக நம்ம பேசுவோம், இந்த பொண்ணுக்காக கொஞ்சம் பரிந்து, அப்படி இல்லாத சமயத்தில் நான் தனியாய் நின்ற பொழுது நான் கற்றுக்கொண்ட ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்காக நீங்க தலையிட்டு நீங்க செயல்பட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும், கர்த்தர் எழுந்தருளும். கர்த்தருடைய இன்டர்வென்ஷன், ஹெவன்ஸ் இன்டர்வென்ஷன், வானம் திறந்து தூதன் இறங்கி வந்து சிறைச்சாலைகளுக்குள் நிற்கிறான்னு சொன்னா, வானம் திறக்கவும் தூதன் இறங்கி வரவும் அந்த சிறைச்சாலைக்குள்ள போய் அவனை தட்டி எழுப்பி கதவுகள் எப்படி திறந்ததுன்னா, சாவி இல்லை, சாவி இல்லை தேவதூதன் கிட்ட. ஆனா வசனம் சொல்லுது, the door opened automatically. கதவுகள் தானாய் திறந்து. அடைக்கப்பட்ட சூழல்களுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி பாருங்க. எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கத்தோட ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அனலோட ஜெபிக்கணும். நீங்க அப்படி ப்ரே பண்ணி பாருங்க, தானாய் உங்கள் பிள்ளைகளுக்கென்று ஒரு வாசல் திறக்கும். ரெக்கமெண்டேஷன் இல்லாம திறக்கும், சைட்ல பணம் கொடுக்காம திறக்கும், பிரபலமான மனிதர்களுடைய வார்த்தைகள் இல்லாம திறக்கும். பேதுரு போய் நிற்கும் பொழுது, பேதுருவின் பட்சத்தில் ஒரு தேவதூதன் இருந்ததுனாலே, பரலோகத்தின் பிரதிநிதி இருந்ததுனாலே, சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் ஒன்றை தாண்டி ஒன்று, ஒன்றை தாண்டி ஒன்று. பிசாசு ப்ரொசீட் பண்றானா, இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் திட்டங்களை கர்த்தர் அதமாக்கி உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்காக கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிற ஒரு தூதன் உங்கள் நடுவிலே வந்து நிற்கணும் அப்படின்னா நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், ஊக்கத்தோடு ஜெபிக்கணும், ஃபர்வெண்டா ஜெபிக்கணும். அவங்க எப்படி ஜெபிச்சாங்கன்னா, ஓகே தொடர்ந்து வந்த உடனே நிறுத்தலான்னு இல்லை. தொடர்ந்து வந்த நிறைய பேருடைய ஜெபங்கள் நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் என்ன? பிரச்சனை ஒன்று மேலே ஒன்று வருது. இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வருது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு ஜெபத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஜெபிச்சு ஒன்றுமே நடக்கலை. ஒரு ஃபெயிலியரை பார்த்த உடனே ஜெபத்தை நிறுத்திடுவான். நான் சொல்லுவேன், இல்லை, பேதுரு வந்து கதவை தட்டுகிற வரையிலும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே தான் இருந்தார்கள். உங்கள் ஆன்சர்ஸ் வந்து, உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் வீட்டின் கதவுகளை தட்டுகிற வரையும் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு அந்த ஜெப ஆவியை உங்களுக்குள்ள மறுபடியும் கர்த்தர் இக்னைட் பண்ண விரும்புகிறார். ஊக்கத்தோடு ஜெபிக்க, கடமைக்காக இல்லை, சடங்காச்சாரமாக இல்லை. ஓகே இத்தனை மணிக்கு நம்ம எழுந்து இப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு அல்ல, ஆவியில ஜெபிக்கிற அனலுள்ள ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த ப்ரேயர்லே நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்காக வானம் திறக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ப்ரே பண்ணும்போது ஹெவன் ஓப்பன் ஆகணும்ப்பா. ஏஞ்சல்ஸ், பணிவிடை ஆவிகள் வந்து உதவிகளை செய்யணும். கதவுகள் தானாக திறக்கணும். மனிதர்களால் அடைக்கப்பட்ட கதவுகள், மனிதர்களால் பூட்டப்பட்ட கதவுகள், சத்துருவின் தந்திரங்களால் அடைக்கப்பட்டிருக்கிற சூழல்களிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரணும்னா யூ நீட் அன் ஹெவன்ஸ் இன்டர்வென்ஷன். சில தோல்விகளை சந்தித்து அந்த தோல்விகளினால் சோர்ந்து போய் வந்த சகோதரர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு பேசுகிறார், உங்களுக்காக பரலோகம் வந்து உங்களுக்கென்ற வாசல்களை திறந்து கொடுக்க போகுது. அதற்கு ஒரு ஊக்கமான ஜெபம் தேவை, ஒரு ஊக்கமான ஜெபம் தேவை. ஒரு மனிதர்களுடைய கூடி அவங்க ஜெபிக்க 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 நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த இடம் அசைந்தது, அந்த இடம் அசைந்தது. நமக்கு நல்லா தெரியும். சமீபத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்த ரெவலேஷன் என்ன தெரியுமா? ரெவலேஷன் அபவுட் மை வாய்ஸ். என் குரலை குறித்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ரெவலேஷன். நான் வந்து என் வாய்ஸ் ரொம்ப ஹஸ்கியாக இருக்கும், அப்படின்னு பாடிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என் குரல்களில் ஒரு உன்னுடைய வாய்ஸில், உன் சத்தத்தில் இருக்கிற பவரை குறித்து எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சமீபத்தில் அதை குறித்து நான் அறிந்து கொண்ட பொழுது சபைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். நீங்கள் பாருங்கள், மோசேயின் சத்தம் எகிப்தின் தேசத்தில் கேட்கப்படுகிற வரைக்கும் தான் பார்வோன் எகிப்துக்கு ராஜாவாக இருந்தான். பார்வோனுடைய ஆளுகைக்கு கீழே எகிப்து இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு இடத்த ஒருத்தர் ஆள்றாருன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு டெரிட்டரியை பார்வோன் எகிப்து ஆள்றாருன்னா பார்வோன் என்ன நினைக்கிறாரோ அது எகிப்தில் நடக்கும். கரெக்டா இல்லைங்களா? அவர் மனசில் நினைக்கிறது அந்த எல்லையில் என்ன பண்ணோம்? அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கணும். ஆனால் மோசேயின் சத்தம், என்னைக்கு போய் மோசே பார்வோனுக்கு முன்னாடி நின்று என் ஜனங்களை போக விடுன்னு சொன்னாரோ அவர் குரல் கேட்குற வரைக்கும் தான் பார்வோன் த்ரோன்ல இருந்தான், சிங்காசனத்தில் இருந்தான். அந்த குரல் கேட்ட உடனே பார்வோன் பார்வைக்கு வேணா சிங்காசனத்தில் இருக்கலாம், எகிப்து முழுவதையும் என் அப்பா தான் ஆளுகை செய்தார். அவர் என்ன நினைச்சாரோ அது அங்கே வந்துச்சு. அவர் பேன் போகணும்னு நினைச்சா பேன் வந்துச்சு, தவளை போகணும்னு நினைச்சா தவளை போச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது இந்த சத்தியம்? எத்தனை பேருக்கு விளங்குது?
பார்வைக்கு பார்வோன் சிங்காசனத்தில் இருக்கலாம், ஆனா மோசே போய் கர்த்தருடைய பிரதிநிதியாய் கோலை பிடித்து நின்றான் என்று சொன்னார். மோசேயினுடைய சத்தம் அந்த எகிப்தின் எல்லைகளில் கேட்கும் என்று சொன்னால், அந்த அரண்மனைக்குள் மோசேயின் சத்தம் கேட்கப்படுமானால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறபடியே அந்த எகிப்து கர்த்தருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சென்னை பட்டணம் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழே வரணும்னா, அனலை உரைத்த அக்கினியை சந்தித்த ஒரு மோசே எழும்படும். எத்தனை பேருக்கு அந்த அக்கினியை நான் என்கவுண்டர் பண்ணேன்? இன்னைக்கு மோசே முச்செடியின் நடுவே எழுந்தருளினா. நீங்கள் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட நம்ம பொதுவாக வாலிபர்கள் கிட்ட நம்ம சொல்லுவோம், நீ இதை செய், இதை நீ பண்ணு, ஏசப்பா கிட்ட வா. நீங்கள் பாருங்க, நிறைய பேரால் நம்முடைய வார்த்தைகளால் அடுத்த தலைமுறையை கர்த்தர்கிட்ட என்ன பண்ண முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. ஆனால் எதனால முடியும் தெரியுமா? அக்கினியனால முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, மோசே நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கார். ஆனால் பைபிள் சொல்லுது, மோசே அப்படியே அந்த மலைகளை சுற்றி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு எரிகிற முட்செடியை கண்டார். அந்த மலையின் மேலே எத்தனையோ முட்செடிகள் இருந்திருக்கும். கரெக்டா இல்லைங்களா? சரி, எரிகிற முட்செடியை இது வரைக்கும் மோசே பார்த்தே இருக்க மாட்டார்னா கண்டிப்பா பார்த்திருப்பார். ஆனா இந்த முட்செடியில என்ன விசேஷம் தெரியுமா? இந்த முட்செடி எரியும், ஆனா வெந்து போகாது. இதான் விசேஷம். எரியாத முட்செடியும் விசேஷம் இல்லை, எரிந்து அழிந்து போகிற முட்செடியும் விசேஷம் இல்லை. எரிந்தாலும் அணைந்து போகாத, அழிந்து போகாத முட்செடி தான் விசேஷம். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தும் நீங்க இதுவரைக்கும் வாழ்றீங்க பாருங்க, அதான் எரிகிற முட்செடி. அல்லேலூயா. எத்தனை போராட்டங்கள் வந்தும் அதை உங்களை அழிக்காதபடி, அதை பார்க்கும் பொழுதுதான் அடுத்த தலைமுறையால கர்த்தர் பக்கம் வர முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? மோசேவை சும்மா வா வான்னு கூப்பிட்டாலாம் வரமாட்டாங்க. மோசே முட்செடியை பார்க்கணும், எரிந்தும் வெந்து போகாத முட்செடி. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் அப்படி இருக்கணும்ப்பா. என் அடுத்த தலைமுறை கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு இந்த தலைமுறையில எரிகிற முட்செடிகள் தேவை. எரிகிற முட்செடிகளை சந்திக்கிற மோசேக்கள் தேவை. அந்த மனிதனுடைய குரலின் சத்தம் கர்த்தருக்கு தேவை. நம்புறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்கள் சத்தத்தினால தான், உங்க குரல்ல இருந்து எழும்புகிற அந்த சத்தத்தினால தான் கர்த்தர் பார்வோனை டீத்ரோன் பண்ண போறார். பார்வோனை சிங்காசனத்திலிருந்து கீழே தள்ள போகிறார். பலவானை அவர் ஆசனங்களிலிருந்து தள்ளுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பலவான் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பலவானை கர்த்தர் ஆசனங்களிலிருந்து தள்ள போறார். இந்த எல்லையை இயேசுவுக்கு சொந்தமாக்க வேண்டாமா? இந்த சென்னை பட்டணத்தில் என் அப்பாவுடைய கொடி பறக்க வேண்டாமா? ஒரு எழுப்புதலின் அக்கினியை இந்த சென்னை பார்க்கணும்னா, அக்கினியை சந்தித்த மோசே அரண்மனைக்குள்ள வரணும். அல்லேலூயா. an encounter with the fire of the Lord, with the fire. அந்த அக்கினி நமக்குள்ள எரியணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் பேசும்போதே உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கு, என்னை அப்படி மாற்றுங்கப்பா, பிரச்சனைகளின் நடுவிலும் போராட்டங்கள் நடுவிலும் நான் வெந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஃபாதர் பவுடர் அழகான பாடல், தண்ணீர்கள் கடக்கும் போதும் என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றே, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. இப்ப நீங்க பாடுறது உங்க வாழ்க்கைக்கு நேரா நீங்க அனுப்புற வார்த்தை. அல்லேலூயா. உங்க வாயில நீங்க சொல்லணும், தண்ணீர்களை நான் கடப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? அக்கினியை நான் கடப்பேன். சொல்லுங்க, வாயத்திலிருந்து நம்ம சத்தமா கொஞ்சம் பாடலாமா? ஏன்னா யூ ஆர் கோயிங் டு டிக்ளேர் திஸ் வேர்ட். இந்த வார்த்தையை நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்ல சொல்ல எல்லா சவால்களையும் நீங்கள் கடந்து வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யப்படும். யூ கோயிங் டு கிராஸ் ஓவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிராஸ் ஓவர், கிராஸ் ஓவர். நான் அந்த செங்கடலை கிராஸ் ஓவர் பண்ணுவேன். நான் அந்த அக்கினியை கிராஸ் ஓவர் பண்ணுவேன். அந்த யோர்தானை நான் கடந்து வந்து இக்கரை படுவேன். அல்லேலூயா. கடக்கவே முடியலன்ற ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி நீங்க இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுவார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை. சொல்லுங்க, இல்ல, என் குடும்பம் அழிந்து போவது இல்லை, போவதில்லை. மறுபடியும் பாடலாமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு
அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை. என் ஜனம் மூழ்கி போக கூடாதப்பா. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுவார். நீங்கள் அதை கடந்து வருவதற்கு தேவையான பலத்தை, சத்துவத்தை, அத்தாரிட்டியை கர்த்தர் உங்க கைகளில் கொடுப்பார். உங்க கைகளில் கோள்களையும் உங்கள் கைகளில் சால்வைகளையும் கர்த்தர் கொடுக்க போறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க டு ரிசீவ் தட்? ஆமென். செங்கடலை பிளக்கிற கோள்களையும் யோர்தான்களை பிளக்கிற சால்வைகளையும் இன்றைக்கு நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. எலியாவுக்கு பின்னாடியே நடந்து போன எலிசாக்குள்ள அந்த ஃபயர் இருந்துச்சு, அந்த ஃபயர் இருந்துச்சு. தொடர்ந்து போனார், தொடர்ந்து போனார். நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன், இந்த வார்த்தையை மறுபடியும், வித்தவுட் சீசிங், பிரேயர் வித்தவுட் சீசிங். அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள் என்ற வார்த்தைக்கு அவர்கள் நிறுத்தாம ஜெபிச்சாங்க அப்படின்ற அர்த்தம். எலியா போயிட்டே இருக்காரு, எலிசா பின்னாடி பின்தொடர்ந்து போகிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, எலிசா பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார். அவரை தடுப்பதற்கு நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனாலும் எல்லா தடைகளையும் எலிசா தாண்டி தொடர்ந்து போகிறார். எனக்கு நான் சொல்றேன், இயேசுக்கு பின்பாக தொடர்ந்து வாங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் இட். அவருக்கு பின்னாடி வந்த யாரையுமே அவர் நடு ரோட்டில் விட்டதே இல்லை. அல்லேலூயா. நீங்க அவரை பின்தொடர்ந்து, ஒருவேளை உங்களுக்கு அந்த பாதைகள் புரியாம இருக்கலாம், அவர் செய்கிற கிரியைகள் புரியாம இருக்கலாம். மேபி யூ மைட் நாட் நோ வாட் ஹி இஸ் டூயிங். நான் சும்மா அவருக்கு பின்னாடியே வரேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிச்சயம் உங்களை கொண்டு போய் ஆண்டவர் சேர்க்க வேண்டிய இடத்திலே கர்த்தர் நிச்சயம் சேர்ப்பார். நீங்கள் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோர்தானை கடந்து எலிசா இக்கரை பட்டான். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இயேசுவை படகில் கொண்டிருந்த சீஷர்கள் அக்கறைப்பட்டார்கள். இயேசுவை படகில் கொண்டிருந்த சீஷர்கள் அக்கறைப்பட்டார்கள். ஜீசஸ் உங்க கூட இருப்பார். ஆனா நிச்சயம் கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுவார். சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து மறுபடியும் சொல்லுங்க, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். கடக்க முடியாத அலைகளையும் புயல்களின் மேலும் நடப்பதற்கே கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். God will give you authority to walk over the storms. Hallelujah. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார். ஆனா புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கடலின் மேலேயே நடக்க பண்ணினார். அல்லேலூயா. வெட்டாந்தரைக்கெல்லாம் காத்திருக்காதீங்க. கடல் மேலே நடப்பதற்கு கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். கடல் மேலே நடப்பதற்கு தேவையான அபிஷேகத்தை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். உங்கள் பாதங்கள் மூழ்கி போவது இல்லை. You will never drown inside of it because உங்களை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னோடு இருக்கின்றே. பேதுருவே, நீ மூழ்கி போவது இல்லை, நீ மூழ்கி போவது இல்லை. ஏன்னா வா. பீட்டருக்கு ஒரே ஆசை, இயேசுவை போல கடல் மேல நடக்கணும். எலிசா ஒரே ஆசை, எலியாவை போல இருக்கணும். எப்படி ஆசை பாருங்க. ஆசைப்பட்டா தான் கர்த்தர் ஓப்பனே பண்ணுவார். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேரோட லைஃப்ல அந்த மேசிவான மிரக்கல் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாததுக்கான காரணம் என்ன தெரியுமா? they don't desire for it. போத விடுங்க, இப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். டிசையர் இல்லை இல்லை இல்லை, இதிலும் மேலானதை ஆண்டவர் சொல்றாரு. நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அத்திமரத்தின் கீழே நான் உன்னை பார்த்தேன், நீ என்னை விசுவாசிச்ச, குட். ஆனா ப்ளீஸ் அதோட சாட்டிஸ்ஃபை ஆயிராத. ஏன்னா அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்ட தேவன் மாத்திரம் அல்ல, உன்னை கரை சேர்க்கிற தேவனும் நான் தான் சொல்லி ஆண்டவர் பேசினார். கபடற்ற உத்தமனாகிய நாத்தான்வேல். நீங்கள் ஒருவேளை ஒன் ரெல்ம், ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய எல்லையை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனா கர்த்தரால் அதை விட பெருசா செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் முற்பிதாக்கள் கண்டதை விட மேலான அற்புதங்களை நாம் காண முடியும்.
காண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? how many of you believe that God can do this? இந்த கடைசி காலத்திலே நிறைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கிறேன், நிறைய டெஸ்டிமனிஸை நான் படிச்சிருக்கேன், நிறைய புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கிறேன், பைபிளையும் சரி கிறிஸ்தவ ஹிஸ்ட்ரியிலையும் சரி நிறைய காரியங்களை பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் என் மனசில் ஒரு ஆசையை இந்த கடைசி காலத்தில் ஏற்படுத்தினார். என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவரே, என் முற்பிதாக்கள் கண்டதை நாங்கள் கேட்டோம், ஆனால் அதை நாங்கள் காணணும். ஹல்லேலூயா. இப்படி நடந்துச்சான், அப்படி நடந்துச்சான், இப்படி ஆச்சான், அப்படி ஆச்சான், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நம்ம அது கண்ணால் பார்க்கணும். அதை விட ஆண்டவர் பலத்த செய்கைகளை செய்ய போகிறார். ஏன்னா கடைசி காலத்தில் வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரியின் மேலும் கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார், அவருடைய அக்கினி பற்றி எரிய போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஆமென் சுப்பீரியர் மிரக்கிள்ஸை கர்த்தர் நம்முடைய எல்லைகளில் செய்யணும். சுப்பீரியர் மிரக்கிள்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஏதோ அறைகளுக்குள்ள தலித்தாகுமி சிறு பெண்ணை எழுந்துரு அப்படின்னு 4 செவுற்றுக்குள்ள கர்த்தர் ஒரு மிரக்கிளை செஞ்சார். ஒரு சின்ன பெண்ணை உயிரோடு எழுப்பினார். அதுவும் அற்புதம் தான். ஆனா லாசருவே வெளியே வா என்று நாற்றம் எடுத்தவனை வெளியே கொண்டு வந்தார் பாருங்க. தட் இஸ் a superior miracle. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. முடிந்தது என்று மனிதர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் வெளியவான ஒரு துவக்கத்தை, பேதுருவே நம்ம போல எனக்கு நடக்க, நீர் தேவனானால் நானும் நடக்கணும்னு கேட்ட உடனே வான்னு சொன்னார் பாருங்க. அந்த வார்த்தையை நம்பி நீங்க கால் வச்சிருப்பீங்கன்னா திருப்பி அந்த படகிலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பது அவருடைய பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? God will do that for me. The Lord is with me. என்னோட கர்த்தர் இருக்கிறதுனாலே, அவருடைய கரம் என்னோடு இருக்கிறதுனாலே கர்த்தர் என்னை தாண்ட செய்வார், கர்த்தர் என்னை மேலோங்க செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாக டெஃபினெட்லி God is going to do that. ஆனால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நிறுத்தவே கூடாது. எதை நிறுத்தக்கூடாது? ப்ரேயரை நிறுத்தக்கூடாது. எப்படிப்பட்ட ஜெபத்தை நிறுத்தக்கூடாது? அனலுள்ள ஜெபம், கடமைக்கான ஜெபம் அல்ல, fervent prayer. அதனால தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது புதிய ஏற்பாட்டில், ஆவியில் ஜெபம் பண்ணி. எபேசியர் 6 வாஸ், ஆவியில் ஜெபம் பண்ணி, ஆவியில் ஜெபம் பண்ணி, ஸ்பிரிட். அதனால தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஜெபிக்க முடியாத நேரங்கள் வேதத்தில் உண்டு. ரோமர் 8:26 நமக்கு தெரிந்த ஒரு வசனம் தான். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை பார்த்து அது நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போறது மனிதனுடைய இயல்பு. ஒரு காரியத்துக்காக அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஆனால் நீங்கள் செய்த அந்த ஒர்க்குக்குரிய பலன் உங்கள் கைகளில் கிடைக்கல. அப்போ உங்கள் இருதயம் சோர்ந்து போகிறது இயல்பு. ஆனால் உங்களுடைய பலவீனங்களிலே உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உதவி எப்பவுமே நான் சொல்கிறேன், ஆவியானுடைய உதவி நமக்கு எப்பவுமே இருக்கு. எப்போ நீங்கள் அவரை கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கும். எனி டைம் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒரு பலவீனமான பாத்திரம், எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து இந்த 2 ஸ்பீக்கரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னா ஐயா தூக்கிட்டு வந்து வச்சிருவார். ஆனால் வேறு ஒரு செக்டர் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் அவர் வீக்காக இருப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு சில பேர் பணத்தில் ஜெயிச்சிருவாங்க, ஆனால் பெருமையில் தோற்றுருவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் புகழ்ந்தா அவங்க ஃபால் ஆயிடுவாங்க. ஒரு சில பேர் பணத்தில் விக்டரியாக இருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? எல்லா மனிதனும் நம்ம ஒருவேளை ஸ்ட்ராங்காக இந்த பர்சனை பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு வீக்னஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்முடைய எந்த பலவீனமானாலும் அந்த பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற ஒரு ஆவியானவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இந்த நல்ல ஆவியானவர் நமக்கு எப்படி உதவி செய்வார்? உதவி செய்கிறாரோ ஓகே, எப்படி உதவி செய்வார்? அதான் அந்த வசனம் விளக்குது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ப்ரேயரை உங்களை ப்ரே பண்ண வைக்கிறார் பாருங்க, அது உங்களுக்கு செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா ப்ரேயர் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கும். ஆமென். ஜெபிக்க முடியல, ஜெபிக்க தோணலை, ஜெபிக்க பிடிக்கலை, அப்படி யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன்,
உங்கள் மனசு பிடிக்காமல் இருக்கலாம், உங்கள் உடம்பு சோர்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் போய் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து, அப்பா ஆவியானவரே என் மனம் சோர்ந்து போச்சுப்பா, நான் துவண்டு போயிட்டேன், எதிர்பார்த்தது நடக்கலை, ஆனால் உங்கள் உதவி எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்பிரிட் ஆஃப் காடை வெல்கம் பண்ணி. என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ஒரு நாள் பயங்கர டயர்டாக இருந்தேன், பயங்கர டயர்ட், ஃபிசிக்கலி டயர்டாயிட்டேன். பிள்ளைகளை வைத்து ஊழியம் செய்கிறதுல பயங்கர எக்ஸாஷன் எனக்கு இருக்குது. அது இல்லாமல் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டேன். ப்ரீச்சிங் ட்ரெயின் ஆகிட்டேன். ஆவிக்குரிய விதத்தில் சில தாக்குதல்கள் என்னுடைய சிந்தையிலும் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். வெளியில் பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் அந்த பிரசங்கத்தை முடித்து நான் ரூம்குள்ளே வந்து அப்படியே உட்கார, ஐ சென்ஸ் தட் ஐ எம் ஸோ வீக். அந்த வீக்னஸில் நான் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு அந்த பலவீனத்தை காரணம் காட்டி கர்த்தரை விட்டு தூரம் போகாமல் அந்த பலவீனத்தை காரணம் காட்டி கர்த்தர் இடத்துல போனேன். ஹல்லேலூயா. போய் தேவ சமூகத்தில் எனக்கு அப்போ ஒரு பாடல் ஆண்டு அந்த ஒரு இங்கிலீஷ் சாங், Who is like you, oh Lord, who is like you, அப்படி ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு ஒரு 4 வரியோ 6 வரி தான் இந்த பாடலே. இந்த பாடலை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த 4 வரியே திருப்பி பெரிய அந்த பாட்டலுக்குள்ள பெரிய தேற்றுகிற தூக்கி விடுற வார்த்தைலாம் இல்லை. நான் எதை பாடினேன்னா, Who is like you, oh Lord, who is like you. தமிழ்ல உங்களுக்காக பாடுறேன். உம்மை போல யாருண்டே, உம்மை போல. இப்படி அவரை உயர்த்தி பாட எனக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்ப எப்படி ஹெல்ப் பண்ணார்னா, நீ அவரை உயர்த்து, உன் பாடி ஸ்ட்ரென்த்னா தக்க சமயத்துல உங்களை ஜெபிக்க வைக்க, துதிக்க வைக்க, அந்த டைம் நீங்க டங்ஸ்ல பேச வைக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்க எவ்வளோ எக்ஸாஸ்டடா இருந்தா கூட ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அப்பா பலவீனமா இருக்கீங்க, அப்பா சமூகத்துல போய் உட்காந்து ஷதரமர கதிரலே தரலா ரிதர வசே தரிலே இயேசுவா இயேசுவா அவருடைய நாமத்தை அப்படியே சொல்லுங்க, ஜீசஸ் ஜீசஸ். ஜெபிக்க தோணலை, ஜெபிக்க முடியல, என்னை அழுத்துது, என்னை நொறுக்குது, என் பலவீனம், என் பாடுகள், அவங்க பேசின வார்த்தை, ஐ எம் broken, ஐ எம் lost, ஐ failed, எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேன், நான் எடுத்த முயற்சியில் ஃபெயில் ஆயிட்டேன், வெளிநாடுகளுக்கு போகணும் நான் எடுத்த முயற்சிகளில் ஃபெயில் ஆயிட்டேன், ஐ எம் கம்ப்ளீட்லி லாஸ், பட் லார்ட் ஐ எம் ஸ்டில் இன் யுவர் பிரசன்ஸ். இந்த தோல்விகளுக்கு நடுவிலும் உம்முடைய சமூகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த உபத்திரவத்துக்கு நடுவிலும் உம்முடைய பாதத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு நடுவிலும் வியாதிகளுக்கு நடுவிலும் லார்ட் ஐ ஸ்டில் சூஸ் யூ அப்படின்னு நீங்க அப்பா சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத, உங்களை நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்திராத உன்னத பலன் வந்து உங்களை இடை கட்டுறதை நீங்க பாப்பீங்க. ஐ சேலஞ்ச் தேவ சமூகத்துக்கு நீங்கள் முதலிடத்தை கொடு. அவன் ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கான் சிஸ்டர். முதல்ல யாக்கோபு, இப்ப பேதுரு பிடிச்சு சிறையில வச்சுட்டான். நல்லா இருந்த பிள்ளை இப்ப திருப்பி பின்மாறி போச்சு. அவன் ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் அடுத்து யூதர்களை பிரியப்படுத்த அவன் அடுத்து ஒரு காரியம் செய்யறான். ஆனா நம்ம உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க கூடாது. எழுப்பி கைகளை உயர்த்தி, இயேசுவா இயேசுவா நீர் எழுந்தருளும், இயேசுவா இயேசுவா எனக்கு எழுந்தருளும். சொல்லுங்க பாடலாமா? இயேசுவா இயேசுவா நீர் எழுந்தருளும், இயேசுவா இயேசுவா எனக்கு எழுந்தருளும். சொல்லுங்க, இயேசுவா இயேசுவா நீர் எழுந்தருளும், இயேசுவா இயேசுவா எனக்கு எழுந்தருளும். இது ஒரு பாட்டே இல்லை, நான் இப்ப பாடுறேன் ஃப்ளோல, புது பாட்டு. ஆவியானவர் பாட வைக்கிறார், யேசுவா எழுந்தருளுங்க. நீங்க பாடுனீங்கன்னா, நீங்க துதிச்சீங்கன்னா, நீங்க ஜெபிச்சீங்கன்னா, சவுலே பவுலே சீலாவே, உன் கைகளினால் நீ திறக்க முடியாத சிறைச்சாலைகளை உன்னுடைய சத்தத்தினால் நீ திறந்து விடலாம். உன் கைகளினால் நீ அசைக்க முடியாத அஸ்திபாரங்களை உன் சத்தத்தினால் நீ அசைத்து விடலாம்.
கைகளினால் நீ விடுதலை ஆக்க முடியாத உன் பக்கத்துல சிறையில் இருக்கிற எல்லாருடைய கட்டுக்களையும் உன் சத்தத்தினால் அவிழ்த்து விடலாம். உன் குடும்பத்துல கட்டப்பட்ட ஒரு நபர் இருப்பாங்களா, உங்க சத்தத்தை கூட்டுங்க. ஏன்னா உங்க சத்தத்தை கொண்டு தான் அந்த மனிதனுடைய கட்டுக்களை என் கர்த்தர் அவிழ்க்க போகிறார். உங்கள் சத்தத்தை கொண்டு தான் சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைய போகுது. Through prayer or through praise or by speaking tongues, raise your voice. Available at the presence of the Lord. விளக்க கொளுத்தமா, நீ விளக்க கொளுத்தி தேடனா, நீ இழந்த அந்த வெள்ளிக்காசு உன் கைகளுக்கு திரும்ப வரும். நீங்கள் இழந்த அந்த குடும்ப சமாதானம் மறுபடியும் உங்கள் குடும்பத்திற்குள் வரும். நீங்கள் இழந்த உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தரை விட்டு தூர போன இளைய குமாரன்களை கர்த்தர் மறுபடியும் இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். தேவனை விட்டு பின்வாங்கி போன சில ஆத்துமாக்களை என் தேவன் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். ஏன்னா விளக்கை கொளுத்துகிற காலம் வந்து விட்டது. கர்த்தர் சில விளக்குகளை எரிய விடுகிறார், எரிய விடுகிறார். ஷேரலே ஹமதுரேலே ஷிகரன மஹந்தரேலே ஏசையா 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 என்னோடு இருப்பவரே ஏசையா 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 என்னோடு இருப்பவரே. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அனலாகணும்? வேடிக்கை பார்க்க முடியாது. வேடிக்கை பார்த்தா பேதுருவையும் சிறை சேதம் பண்ணிடுவாங்க. வேடிக்கை பார்த்தா பேதுருவையும் கொலை செய்துருவாங்க. வேடிக்கை பார்த்தால் பேதுருவும் பட்டயத்துக்கு இரையாவான். சபை எழும்பி ஜெபித்த பொழுது, சபை நிறுத்தாம ஜெபித்த பொழுது, பவுல் சீலா எப்ப கதவு திறக்குது அதுவரையும் without ceasing the spirit of the Lord is here. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு புதிய அபிஷேகத்தை, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க டு ரிசீவ் இட்? ரெடியா இருக்கவங்க எனக்காக என்னோட கூட சேர்ந்து எழுந்து நிற்போமா தேவ சமூகத்துல? இந்த இசையோடு இணைந்து அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிப்போமா? ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது சாலமோனின் நாட்களிலே பூரிகைகளை ஊதுகிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற மியூசிஷியன்ஸ் ஓட சேர்ந்து பாடகர்களும் ஆசாரியர்களும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடின பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வீடாகிய தேவனுடைய ஆலயம் மகிமையினால் நிரம்பியது. வித் மியூசிக் நம்ம பாடும்பொழுது க்ளோரி இறங்கி வருது. எத்தனை பேர் நம்புறீங்க? இசையோடு இணைந்து நாம் தேவனை இப்பொழுது பாடும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வரப்போகுது. அன்குவென்ச்சபிள் ஃபயர், தணிக்க முடியாத ஒரு அக்கினியை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே வைக்கிறார். தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாத ஒரு அக்கினி, சோதனைகளும் பிரச்சனைகளும் தணிக்க முடியாத ஒரு அக்கினி. நீங்க சோர்ந்து போய் விழுந்து கிடக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை தட்டி எடுப்புறார். பேதுருவே வா, உனக்காக ஆட்டோமேட்டிக்கா டோரை திறந்து விட போறேன். சாவி இல்லாம, எந்த ஆயுதங்களும் இல்லாம, உன் கையில ஒண்ணுமே இல்லை, பட் ப்ளீஸ் ஃபாலோ மீ. உன்னிடத்தில் ஒன்றுமில்லை என்றாலும் எனக்கு பின்பாக வா என்று சொல்லி தேவ தூதன் எப்படி கதவுகளை தாண்டி 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 பேதுருவை கொண்டு வந்து அவன் இருக்க வேண்டிய இடத்தில் விட்டாரோ, the Lord is opening certain doors automatically. உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்த, பல வருடங்களாக அடைக்கப்பட்டிருந்த உங்க அப்பாக்கு இந்த கதவு அடைச்சிருந்துச்சு, உங்களுக்கும் இந்த கதவு அடைச்சிருக்கு. அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த கதவை அடைக்க கூடாது. இன்னைக்கு வேடிக்கை பார்த்தா நம்ம பிள்ளைகளும் இப்படி அடைக்கப்பட்ட சிறைக்குள்ளவே இருந்து அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். நீங்க எழுமணும். என் முற்பிதாக்களுக்கு அடைத்த இந்த எரிகோ எனக்கு முன்பாக இன்றைக்கு அடைத்து நிற்க கூடாது. சத்தமிடுங்க, ஆர்ப்பரிங்க, சபையை ஆர்ப்பரிங்க. உங்க ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டுதான் ஷிகரேமா ஹெலலேலா தோரேமாலா ஷிகரோ எத்தனை பேர் நல்லா இன்னும் உற்சாகமா உற்சாகமா ஒரு 2 நிமிஷம் விறகுகளை பொறுக்கி பவுல் அந்த அக்கினியில போட்ட பொழுது அனல் உரைத்து விரியன் வெளியே வந்தது. அவன் அதை உதறி போட்டான். அந்த அக்கினி அந்த விரியனை அழித்தது. இன்றைக்கு சில விரியன்களை இந்த அக்கினி அழிக்க போகும். சில விரியன்களை இந்த அக்கினி அழிக்க போகும்.
இழந்த சில வெள்ளி காசுகளை உங்கள் கைகளுக்கு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வர போகிறார். The things you lost, the peace you lost, the provisions you lost, the money you lost, நற்பெயர், நீங்கள் இழந்த நற்பெயர்களை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். நீங்கள் இழந்த ஸ்தானங்கள், உங்களை தள்ளி இன்னொரு ஆள் அந்த ஸ்தானத்துல பொசிஷன் ஆயிருப்பாங்களா, அவங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை அமர செய்ய போகிறார். Anything you lost in the past year, கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி இந்த தேசம் இயேசுவை காண எலியாவே அக்கினியாய் எழும்பணும். ஜனங்களை விடுவிக்க மோசே நீ எழும்பணும். பவுல் சீலாவே கர்த்தரை துதி ஜெபம் பண்ணு without ceasing. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஊக்கமாய் 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 பின்தொடர்ந்து போ. எலியாவை பின்தொடர்ந்து போ. அந்த ஃபயரை ரிசீவ் பண்ணிக்கோ. சேஸ் பண்ணுங்க, அந்த ஃபயரை சேஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த அக்கினி வேணும், எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். இதுவரைக்கும் நான் பெற்ற அபிஷேகத்திலே 2 மடங்கு அபிஷேகம் எனக்கு வேண்டும். வேதத்தில் யாரெல்லாம் எதையெல்லாம் இழந்தார்களோ அவர்களுக்கு கர்த்தர் இரட்டிப்பாய் கொடுத்திருக்கிறார். 2 பரிவாரங்களை கொடுத்தார். யோபுவுக்கு 2 மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்கள் கைகளிலே இரட்டிப்பாய் கொடுப்பார். நீங்கள் இழந்த அந்த ஜெப வாழ்க்கையை மறுபடியும் கர்த்தர் எழுப்பி விடுகிறார். நீங்கள் இழந்த அந்த தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பை, சில பேர் பிரதிஷ்டையிலிருந்து தவறி இருக்கிறீங்க, கர்த்தர் மறுபடியும் உங்களை அக்கினியாய் மாற்றுகிறார். ரிபரஷிகரோ ரிகரமலா தெரேலே இரபலோ சிரலகர ஷிமதரேலே தெரே. கர்த்தருடைய அக்கினி என் மேல் இறங்கட்டும், என் மேல் இறங்கட்டும் அப்பா, என் மேல் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினினால் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் அப்பா. பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் ஒரு புது எண்ணெயை உங்கள் மேல ஊற்றுகிறார். ஒரு நியூ ஆயில், ஒரு ஃப்ரெஷ் ஆயில், ஃப்ரெஷ் ஆயில். இதுவரைக்கும் மங்கி எரிந்த விளக்குகள்லாம் அப்படியே பிரகாசமா எரியறத நான் பார்க்கிறேன், பிரகாசித்து எரியறத பார்க்கிறேன். ஏன்னா ஆண்டு ஒரு ஃப்ரெஷ் ஆயில, ஒரு ஃப்ரெஷ் ஆயில என்னை அபிஷேகமே என் தலையை நிரப்ப ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோட நீச்சலாலம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடோ. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவிய பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஆவில் நிரம்பி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க